நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஐப்பசி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கும் உண்டான ஐப்பசி மாத ராசி பலன்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலையெல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் அதுக்குண்டான பலன் சொல்லணும். ஒவ்வொரு ராசியாதிபதிக்கும் அவருடைய பார்வை பலன், இருக்கும் இடம், பார்க்கும் இடம், ஸ்தான பலன், ஆதிபத்திய பலன், காரக பலன் எல்லாத்தையும் வச்சு தான் சொல்லணும். கண்ண முடின்னு சொல்லக்கூடாது. அதனால் நிறைய பார்த்து ஆராய்ஞ்சு அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். அந்த வகையில் தான் சொல்லிட்டு வரேன். எல்லாருமே உங்களுடைய கமெண்ட்ஸில் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பொதுவான பலன் சொல்கிறதே எங்களுக்கு எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாமே. அதை நான் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த வகையில் இப்போ இந்த பொது பலன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்கு பலனை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய இப்போ குருநாதரை நான் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். அடுத்ததாக என்னுடைய உபாசன மகா காளியை வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். அடுத்த என் உபாசன தேவமனா மகா வாராகிய வணங்கு. ஓம் அகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு உபாசன தேவன் பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பின் சந்திமிகே தன்னோ தேவி பிரச்சோதயாத். பொதுவாக இந்த ஐப்பசி மாத கிரகணில் பார்க்கும்பொழுது குரு அதிசாரமாக கடகராசியிலே வீற்றிருக்கிறார். தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறார் இந்த ஐப்பசி மாதத்திலே. அடுத்ததாக பார்த்தீர்களானால் உங்களுக்கு சுக்கிரனும் கன்னிராசியிலே இருக்கிறார். சிம்மத்திலே கேதுவும் சந்திரனும் இருக்கிறார்கள். இந்த ஐப்பசி மாதம் பிறக்கும் பொழுது என்ன கிரகங்கள் தான் அதுதான் சொல்லிட்டு வரேன். அடுத்ததாக துலாத்திலே சூரியன், புதன், செவ்வாய். கும்பத்திலே ராகுவும் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கிறார். இதுதான் இந்த ஐப்பசி மாத கிரகநிலை. இந்த ஐப்பசி மாதத்திலே ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி துலாத்தில் உள்ள அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். அடுத்ததாக ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி கன்னிராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் துளாராசிக்கு தன் சொந்த வீடான துளாராசிக்கு பிரவேசமாகிறார். இந்த 2 பயிற்சிகளுமே இந்த ஐப்பசி மாதம் தான் வருது. அது இல்லாமல் இந்த ஐப்பசி மாதத்திலே அன்னாபிஷேகம், மகா அன்னாபிஷேகம், சிவனுக்கு உகந்த மிகப்பெரிய ஒரு விரத நாள்னு சொல்லலாம். அது ஒரு பண்டிகையாகவும் இந்துக்கள் கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகையும் இந்த நாள்கள் தான் வருகிறது. அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் தான் கந்த சஷ்டி விழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. சூரசங்காரம் செய்த அந்த கந்த சஷ்டி விழா. இந்த கிரகநிலை வைத்து பார்க்கும் பொழுது குரு உச்சம் பெற்று கடகராசியில் இருப்பதால் நல்ல அறிஞர்கள், கல்வியாளர்கள், அனுபவசாலிகள் அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. அவங்க அரசியலில் இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், சமூக சேவையில் இருக்கலாம், பொது வாழ்க்கையில் இருக்கலாம், கல்வியாளர்களாக இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம். அவர்களை கேட்டு நடந்தால் நல்லது நடக்கும். அடுத்ததாக சுக்கிரனுடைய பயிற்சியும் செவ்வாயும் பயிற்சியும் நல்ல ஒரு பயிற்சியாக அமையப் போகிறது. பெண்கள் கை ஓங்கியிருக்க போகிறது. காவல்துறை, இராணுவம் சிறப்பாக விளங்கப் போகிறது. அது இல்லாமல் மக்கள் எல்லோருக்கும் புத்துயிர் பெற்று காணப்பெறுகிறார்கள். ஏன்னா சிவனுக்கு இந்த அன்னாபிஷேகம் தான் அவருக்கு அன்னம் பாலித்து அபிஷேகம் செய்து அவருக்கு ஐப்பசி மாதத்திலே துளாராசியிலே சூரியன் பிரவேசிப்பார். சூரியனுடைய அம்சம்தான் சிவன். அப்போது சூரியன் நீசம் பெற்று விளங்குவார். அப்போ அந்த சிவனுக்கு அன்னாபிஷேகம் வைத்து படைப்பதினால் அவர் எல்லாவருக்கும் படைப்பதற்கு நாம் வருடத்திலே அந்த ஒரு நாள் நாம் படைக்கிறோம். எனவே இந்த ஐப்பசி மாத கிரகங்களை பார்க்கும்பொழுது பொதுவாகவே மக்களுக்கு நல்ல ஒரு புத்துயிர் பெற்று விளங்கப் போகிறார்கள். புதிய பாதை தெரியப் போகிறது. முன்னேற்றமான வாழ்க்கை அமையப் போகிறது என்று சொல்லி அடுத்ததாக 12 ராசிக்கும் உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஐப்பசி மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் ராசியை செவ்வாய் பார்த்தீர்களானால்
இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அதன் பிறகு உங்கள் ராசியிலே வந்து அமர்கிறார். அப்போ என்ன நடக்கும்? ஆரம்பித்து ஒரு 10-15 நாள்லாமே நல்ல விஷயம் நடக்க போகுது. அது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து கொஞ்சம் பயணங்களில் பிரச்சனையை கொடுப்பார். சிறு சிறு காயங்கள், அடிதடிகள் ஏற்படும். கணவன் மனைவி வழிவில் கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். 3ஆம் ஒரு தலையீடு இருக்கும். இதெல்லாமே நடக்கும். அதெல்லாமே ஒரு 10 நாட்களுக்கு அப்புறம் சரியாயிடும். உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார் இல்லையா? ராசியாதிபதி ராசியில் அமர்வது ரொம்ப விசேஷமான ஒன்று தானே. அப்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு புதிய துணிச்சல் வந்துடும், தைரியம். வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடணுன்னு ஆசைப்படுவீங்க, அது பண்ணிடுவீங்க. இதனால் வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஏங்கி இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வந்து உங்கள் வாயு கதவை தட்டும். யாராவது நம்ம வெளியே போனால் தான் வீட்டுக்கு வந்து யாராவது கொடுப்பாங்களான்னு நினைப்பீங்க இல்லையா? அதுவும் நடக்கும். அது ஒரு சிலருக்கு நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. உங்களுக்கு குரு பகவானை நல்ல பயிற்சியாக வந்து அதிசார பயிற்சியில் அமைஞ்சிருக்கார். அதனால் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. 4 இடம் போயிட்டு வருவீங்க. பயணங்கள் மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும். அரசியல் உள்ளவர்கள் எழுச்சி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அவர்களுக்கு புதிய பாதை புலப்படும், புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சினிமாவில் உள்ளவங்களுக்கும் அது மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேற்றம் வரலையே நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு முன்னேற்றம் வந்துடும். காவல்துறை, இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்காமே நல்ல விஷயங்கள் நடக்கும். ஐப்பசி மாதத்துக்கு 10 தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார்ல, அப்போ நல்லா நடக்கும். அதனால் வரைக்கும் கஷ்டங்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் எப்படி இருக்கும்? உங்களுக்கே வம்பு வழக்கு வரும். மக்களுக்கு தான் அந்த உங்கள் மூலிமா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் காவல்துறை பணியாற்றவங்களுக்கே பிரச்சனை வந்துருக்கும், நிறைய வந்திருக்கும். காவல்துறை சரியில்லைன்னே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாமே இப்போது சரியாக்கப்படும். உங்கள் பாராட்டுகள், பரிசுகள் கிடைக்கும். எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தில் ஆதரவு கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும், வீடு இல்லாதவங்க வீடு கிடைக்கும். கல்யாணம் ஆகாமல் இருக்கிற காவல்துறையில் உள்ளவங்களாம், பொதுவாக காவல்துறையில் உள்ளவங்களாம் உடனே கல்யாணம் ஆகாது. காவல்துறை, சட்டத்துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே பொண்ணு கொடுக்க யோசிப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு எல்லாமே இப்போது அந்த திருமண காரியம் கைக்கூடி வரும். இதுமாரி நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிபதி செவ்வாய் தானே. அந்த செவ்வாய் கொண்ட முருகப்பெருமான் இந்த ஐப்பசி மாதத்திலே கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம், காவடி எடுத்து வழிபடலாம், உடலால் மனதால் விரதம் இருந்து வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும், அவங்க மூலமாக நன்மை நடக்க போகுது. முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். 6 நாள் விரதம்னா கூட அந்த கந்த சஷ்டி அன்னை கூட வழிபடலாம். அது முக்கியமான ஒன்று. பெரும்பாலும் மௌனம் காத்து விரதம் ரொம்ப விசேஷம். மௌனமாக இருக்கிறது, மௌன விரதம் தான் விரதத்திலே சிறந்த விரதமாக சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம எண்ணம், செயல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மௌனமாக இருந்தால் பேசினா கவனம் போயிடும். பல விதமான பேச்சுக்களை பேசக்கூடிய அமைப்பு அமையும், கவனம் போகும், எல்லாமே நடக்கும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் பொழுது உடலால் மனதால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும். நீண்ட நெடுங்காலமாக மருத்துவம் பார்த்து வந்துட்டுருப்பாங்க, ரொம்ப நாளாக தீரவே மாட்டுதே, எப்போத்தாலும் ஹாஸ்பிட்டல் போயின்னு இருக்கும், எப்போத்தாலும் மருத்துவம் சாப்பிடும், இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி ஒத்தாசை பண்ணலாம். அவங்கள சீக்கிரமாக கொண்டு வர பார்க்கலாம், நன்மையை செய்யலாம். 4 பேர் உதவி பண்ணுறது நல்லது. அதுவும் மருத்துவம் சார்ந்த உதவி பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. உயிர் காக்கணும் இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வரலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கண்டிப்பாக நன்மை தான் செய்ய போகுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க போகுது. எல்லா வகையிலுமே ஏற்றமான வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறைப்பறிவுதான் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வாய்ப்பு தரும் மாதமாக அமைய போகுதுன்னு சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வுகள்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.